வாங்க. நாங்க அர்ச்சனைக்கு எதுவுமே கொடுக்கலையே. நீங்க அர்ச்சனைக்கு கொடுக்கலன்னா ஆத்தா ஆசீர்வாதம் பண்ண மாட்டாளா? இது அவ ஆசைப்பட்டு கொடுக்கறதா நினைச்சுக்கோங்க. வாங்கிக்கோங்கம்மா. உங்களுக்கு ஆத்தா கொடுத்திருக்கிற கனியை பாருங்கம்மா. ரெட்டை பழம் வந்திருக்கு. வாரிசு இருக்கா? சீக்கிரமே கிடைக்க போகுது. அவகிட்ட இருந்து கனி கிடைச்சிருக்கிறதுனால குழந்தை வர கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுலயும் ரெட்டை பழம் வந்திருக்கு. ரெட்டை குழந்தை பிறந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த பழத்தை 2 பேருமா சாப்பிடுங்க. ஆத்தா உங்க கூடவே இருப்பா. மகா, நான் சொன்னேன்ல நமக்கு குழந்தை பிறக்கும்னு நான் சொன்னேன்ல. என் மனசு சொல்லிச்சு, அது நடக்கும்னு சொல்ற மாதிரி சொல்லிச்சு. சாமி ஆசீர்வாதமும் கிடைச்சிருச்சு மகா. இனிமே நமக்கு எந்த கவலையும் வேண்டாம். வா, நம்ம தைரியமா வீட்டுக்கு போலாம். என்ன நடந்தாலும் நான் இருக்கேன் உன் கூட. சரியா? வா. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. வந்துட்டாளா? எத்தனை தடவை சொல்றது? உனக்கு அறிவே கிடையாதா? வா வான்னு ஒவ்வொரு இடத்துக்கும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. உன் இஷ்டத்துக்கு கிளம்பி வர முடியுமாடா? ஏய், உன்னை பார்க்கணும் தான் நீ ஆசையா வர சொன்ன. அதுக்கேண்டி பேக் தூக்கி எறிகிற? நீ உட்காரு, முதல்ல உட்காரு. வா, அட உட்காரு. நீ என்ன பார்க்கவே வேண்டாம். நம்ம பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம்னு தானே அக்காக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தோம். சும்மா சும்மா என்னை திட்டிட்டு முறைச்சிட்டு இருக்காதுன்னா. உனக்கு என்னைக்கு தான் என் பாசம் புரிஞ்சிருக்கு. இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீ வேலையை பார்த்துட்டு போ, நானும் என் வேலையை பார்க்கறேன். நான் கிளம்புறேன். எப்படி நான் வேலை மெனக்கெட்டு வீட்டுல போய் சொல்லிட்டு வருவேன், நீ கிளம்பி போவியா? சண்டை போடத்தான் இப்ப என்ன வர சொன்னியா கதிர்? இல்ல இல்ல, லவ் பண்ணதான் வர சொன்னேன். உட்காரு. தெரியும்டா உன்னை பத்தி, நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. சார், ஐஸ்கிரீம். ஸ்ட்ராபெரி அங்க, சாக்லேட். ஓகே சார். மேடம், பாத்தியா ஐயாவோட செட்டப்ப? நீ வரும்போதே கரெக்ட் டைமிங்ல ஐஸ் வச்சேன் பாத்தியா? டேய், எனக்கு ஸ்ட்ராபெரியே பிடிக்காது, சாக்லேட் தான் பிடிக்கும். அது கூட உனக்கு தெரியல. உனக்கு பிடிச்சது இதுதான் தெரியாம நான் ஆர்டர் பண்ணிருப்பேன். அப்ப எதுக்கு மாத்தி வைக்க சொன்ன? அது உனக்கு பிடிச்ச சாக்லேட் நான் ஊட்டி விடுவேனா, அப்படியே எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி நீ ஊட்டி விடுவியா? இந்த ஐடியா நான் ஸ்பாட்ல தான் யோசிச்சேன். எப்படி ஜென்சி டெக்னிக்? ஏன், என்னாச்சு? நடிக்காத. இந்த மூஞ்சிய பார்த்துதான் நான் நிறைய தடவை ஏமாந்த. இனிமேலாம் ஏமாற மாட்டேன். டேய் மச்சான் கதிரு. டேய் நேத்ரன், எப்பரா இருக்க? செம்ம ஹாப்பியா இருக்கேன்டா. ஹாய் ஹாய். நீ எவ்வளவு ஹாப்பியா இருக்கன்னு பார்த்தாலே தெரியுதுடா. கொஞ்சம் கூட மாறலையாடா நீ? அதெல்லாம் மாற மாட்டேன். டேய், இதாண்டா என் ஒய்ஃப் அகிலா. அகிலா, இது நித்யா, இது என் மச்சான் நேத்ரன். 2 பேருமே என் காலேஜ் மேட்ஸ். ஹாய். உட்காருங்க. படிக்கும் போதே இவங்க 2 பேரும் லவ் பண்ணி வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணி பெரிய புரட்சி எல்லாம் பண்ணாங்க. என்னடா, ஆனா என்னதான் அடி வாங்க விட்ட? மறக்க முடியுமா? சரி, அவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட ஆர்டர் பண்ணு. என்ன சாப்பிடுற? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். ஷூரா? ஷூர் ஷூர். டேய், உனக்குடா சாக்லேட் ஐஸ்கிரீம். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம். சாக்லேட்டா? ஓகே சார், ஓகே. ஏண்டா, நாங்க புரட்சி பண்ணது, நீங்க அடி வாங்கினது எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா உங்க கல்யாணத்துக்கு மட்டும் எங்களை கூப்பிட ஞாபகம் இல்லையா? அப்படி இல்லடா, நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம். ஆனா எங்க கல்யாணத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. எங்க கல்யாணம் என்னமோ நடந்துச்சு, ஆனா நாங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா நடக்கல. அவ அவங்க வீட்டுல இருக்கா, நான் என் வீட்டுல இருக்கேன். அவளை நினைச்சுக்கிட்டேன். ஏன், என்னாச்சுடா? அது ஒண்ணு இல்லடா, லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் சேரணும்னு எங்க அண்ணி சொல்லிட்டாங்க. அவங்க சத்தியத்தை மீற முடியல. நாங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டின்னு பேரு தான். இப்பயும் லவ்வர்ஸ் மாதிரி திருட்டுத்தனமா தான் மீட் பண்றோம்னா பாரு.
ஐஸ்கிரீம் எடுத்துக்கூடா. பார்த்து. மச்சான் ம் பெத்தவங்களுக்கு நம்ம மேல என்னதான் கோபம் இருந்தாலும் வீட்டுக்கு வாரிசுன்னு ஒன்று வந்துட்டா அவங்க டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவாங்க.